பெய்த கனமழையால் தேசிய நெடுஞ்சாலையில் தேங்கிய மழைநீரில் பழுதாகி நின்ற கனரக வாகனங்கள். போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் 3 கிராம மக்கள் அவதி. கரூர் மாவட்டத்தில் கனமழை பெய்ததன் காரணமாக பல்வேறு இடங்களில் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்தது. சாலைகளில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குறிப்பாக கரூர் அடுத்த கருப்பம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதி வழியாக செல்லக்கூடிய கரூர் டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கி அந்த பகுதி முழுவதும் குளம் போல மாறியது. நேற்று இரவு தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டே இருந்த போது அந்த வழியாக வந்த கனரக லாரி, பெட்ரோல் டேங்கர் லாரி, 3 கார்கள் தேங்கிய மழைநீரில் சிக்கி பழுதாகி நின்றது. இன்று அதிகாலை கார்கள் மட்டும் பழுது பார்க்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் லாரிகள் பழுது பார்க்கும் ஆட்கள் வராததால் தேங்கிய மழைநீரில் காத்து கொண்டிருந்தன. இதேபோல் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து மட்டைப்பாறை புதூர், கொக்கம்பட்டி, காக்காவாடி, செல்வநாயக்கனூர் உள்ளிட்ட 4 கிராம மக்கள் உள்ளே செல்ல முடியாமலும் வெளியே வர முடியாமலும் தவித்து வருகின்றனர். கடந்த 20 வருடங்களுக்கு முன்பு தேசிய நெடுஞ்சாலையில் 4 அடி குழாய் அமைக்கப்பட்டு மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்பட்டிருந்தன. ஆனால் சமீபத்தில் அந்த குழாய்கள் அகற்றப்பட்டு 1.5 அடி குழாய் மட்டும் அமைக்கப்பட்டதால் மழைநீர் வெளியேற முடியாமல் அடைப்பு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் நேற்று இரவு பெய்த கனமழையில் தங்கள் பகுதி மக்கள் சிரமத்தில் இருக்கும் நிலையில் இதுவரை நெடுஞ்சாலைத்துறையினர் உட்பட அரசு அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். அதெல்லாம் இப்போதைக்கு ஓடியாதுங்க. ஏங்க கொஞ்சம் தண்ணி எனக்கு கடல் மாதிரி நிற்கிது தண்ணி. இன்னைக்கெல்லாம் வந்தாலும்